ஹalleluya. குட் மார்னிங். பொழுது விடிஞ்சிருச்சுங்க. இன்னும் படுக்கையில் இருக்கிறீங்களா? எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? சரி, வாங்க ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் கொடுத்திருக்கிறீங்களா ஆண்டவரே? எவ்வளவு பேர் உலகத்துல பாடுகள்ல இருக்கிறாங்க, மரித்து இருக்கிறாங்க. எங்களையோ உயிரோட வைத்திருக்கிறீங்க, பாதுகாப்பா வைத்தீங்க. மந்தமாக இல்லாமல், அலட்சியமாக நாங்கள் இல்லாமல் உம்மை துதிக்கிறவர்களாக உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வருகிற வாழ்க்கையை வாழ உதவி செய்யும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமாங்க, நாம நம்முடைய வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். எப்படி பாருங்க, தேவன் நம்மை படைத்த போது உட்கார்ந்து சாப்பிடுகிறவங்கள செய்யலங்க. ஆதாமை செய்து ஏவாளை செய்து பூமியை அவன் பண்படுத்தி அதை காத்து பழுகி பெருகுங்கள் என்று அவர் சொன்னார். நம்முடைய உடல் வேலை செய்யும் போது அது ஆரோக்கியமா இருக்கும். பாருங்க, சில மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஜனங்க மலைவாசிகள்னு சொல்லுவாங்க பாருங்க, அவங்களுக்கு நோய்கள் வராதுங்க. அவங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் இருக்காது. நான் நீலகிரி மலைகளில் இருளாஸ் என்னும் மலைவாழ் மக்களிடையே ஒரு 2 years 40 சின்ன கிராமங்களுக்கு சென்று அவர்களே ஆண்டவரிடத்துல நடத்த நேர்ந்தது. 2 years அங்க நான் ஸ்டே பண்ண. அங்க ஒண்ணுமே இருக்காது, சாப்பிட அங்க பெருசா எதுவும் இருக்காது. அங்க ராகி சோளமும் போடுவாங்க, அதை சாப்பிடுவாங்க. அந்த மான் கறியை கொஞ்சம் அப்படி வேக வைத்து சாப்பிடுவாங்க, அதை சுட்டு சாப்பிடுவாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்ல, விறகுகளை போட்டு நெருப்பை மூட்டி அங்கேயே தூங்குவாங்க, கொசு கடிக்காம. பெரிய மிருகங்கள் வராம அங்கெங்கேயோ மலை மேல ஒரு குடிசையை கட்டி கொள்ளுவாங்க, அல்லது அங்கே ஏதாவது ஒரு பள்ளத்தாக்கில தண்ணி இருக்கிற இடத்துல அவங்க சின்ன தங்குமிடத்தை ஏற்படுத்திக் கொள்ளுவாங்க. அந்த அழகான அங்க பவானி நதி இருக்கிறது, அதுல இருந்து வர தண்ணி அவங்க குடிப்பாங்க. எவ்வளவு ஆரோக்கியமா இருப்பாங்க, அவங்க நல்லா ஃபிட்டா இருப்பாங்க. காரணம், அவங்க வேலை செய்வாங்க. காலையில எழுந்தது முதல் அவங்க பண்படுத்தினால் ஒழிய தான் ஆடாவிட்டால் தசை ஆடாது என்பாங்க பாருங்க, அது போல. ஆனா இன்றைக்கு பாருங்க, நமக்கு ரொம்ப சுகம் தேவைப்படுது. சோம்பேறிகள் அதிகமாயிட்டாங்க. ஒரு வீட்டுல தகப்பன் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தா மற்றவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க. கொடுமை என்னன்னா, இன்னும் நம்ம தேசத்துல சில தாய்மார்கள் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு வேலைக்கும் சென்று அல்லது சின்ன சின்ன வேலைகள் செய்து பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டி படிக்க வைத்துட்டு இருந்தா, வீட்டின் எஜமான் போஷிக்க வேண்டியவன் அலட்சியமாக சூதாட்டம் ஆடிக்கொண்டு உட்கார்ந்திருப்பான், அல்லது மதுவை அருந்தி குடும்பத்துக்கே கொடுமையாக மாறிவிடுகிறான். எவ்வளவு வேதனைங்க. உங்க வீட்டுல அப்படிப்பட்ட நிலைமை இருக்கா? இந்த வசனம் கேட்கிற நீங்க யாராவது அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்க செய்யறது தவறுங்க. நீங்க கஷ்டப்பட்டு உழைத்து உங்களை நீங்க போஷித்துக் கொள்ளணும். உங்களுக்கு தேவன் ஒப்பு கொடுத்த குடும்பத்தை போஷிக்கணும். குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு வேலையை அவங்க செய்யணும். பிள்ளைங்க படிக்கிறாங்க, படிக்கிறதும் ஒரு வேலைதான்ல. ஆனா 24 மணி நேரமும் படிப்பாங்களா? படிக்கிறேன்னு சொல்லி எந்த வேலையும் செய்யாம இருக்க கூடாது. நான் கம்ப்யூட்டர்ல வேலை செய்கிறேன்னு சொன்னா அதனாலதான் பலவிதமான நோய்கள் வருதுன்னு சொல்றாங்க. ஒரு சர்டன் டைம் கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணுங்க, ஆனா அதர் டைம் உங்க உடலை பயன்படுத்தி வீட்டு வேலைகளை செய்யுங்க, உங்க சொந்த வேலைகளை செய்யுங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. இதற்கும் பக்திக்கும் சம்பந்தம் என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சம்பந்தம் இருக்குங்க. சோம்பேறிக்கு சுகமே சுமைன்னு ஒரு பழமொழி இருக்கு. An idle man's brain is a devil's workshop என்று proverb இருக்கு. சோம்பேறியின் மூளை பிசாசினுடைய பணியிடமாகும். சோம்பேறித்தனத்தினாலே மனுஷன் தன் மனதை கெடுத்துக் கொள்கிறான். அவன் அதை சாத்தானுக்கு அவன் பயன்படுத்திக் கொள்ள கொடுத்து விடுகிறான். பாருங்க, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேலை செய்ய வேண்டும். வேலை செய்யாதவன் சாப்பிடக்கூடாது, ஒரே ரூல், அவ்வளவுதான். ஆனா குடும்பம் என்னன்னா, வேலையில் இருக்கிறவங்க சாப்பாட மறந்துடுவாங்க, வேலை இல்லாதவன் சாப்பிட்டு கொண்டே இருப்பாங்க. அதற்கு தான் பலவித வியாதிகளுக்கு ஆளாகிறாங்க.
சாப்பாடு இல்லாம நோயாளி ஆகுறவங்க விட அதிகமா சாப்பிடுறதுனால நோயாளி ஆகுறாங்கன்னு கணக்கெடுக்கிறாங்க. எவ்வளவு சாப்பிட்டா அவ்வளவு வேலை செய்யுங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க. எப்பொழுதும் நம்ம போஷிப்பது மட்டும் முக்கியமல்ல, மற்றவங்களையும் போஷிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டா இருக்கணும். மற்றவங்க மேல சார்ந்து இருக்கிறவங்கள பார்த்தா மனுஷங்க கொஞ்சமாவது பாராட்டுவாங்களா பாருங்க. மாடு போல வளர்ந்திருக்கிற இன்னும் அப்பாவுக்கு பாரமா இருக்கிறியே என்று அலட்சியமா பேசுவாங்க, தவறா பேசுவாங்க இல்லையா? பாருங்க, தெசலோனிக்கேயருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எந்த ஒரு வேலையும் செய்யாமல் மற்றவங்க காரியங்களில் தலையிட்டு என்னங்க ஒழுங்கற்று திரிகிறார்கள். எந்த வேலையும் இல்லாதவன் மற்றவங்க பேச்சுக்கு போவான். அவன் மற்றவர்களை விமர்சித்துக் கொண்டிருப்பான், அவர்களை கோபப்படுத்திக் கொண்டிருப்பான், மற்றவங்களுக்கு பாரமாக இருப்பான். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டுமென்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். மற்றவங்க காரியங்களில் தலையிடுகிறவர்களா இல்லாமல் நாம அமைதலோடு சொந்தமாக சம்பாதித்து கொண்ட சாப்பாடை சாப்பிடணும். எப்பொழுதும் நீங்க மற்றவங்களுக்கு பாரமா இருக்க கூடாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது பெற்றோர் போஷித்தாங்க. நாம வளர்ந்து பெரியவங்களான பிறகு சொல்ல போனா நம்ம அவங்கள போஷிக்கணுங்க. குடும்பத்தில் பெரியவனா இருக்கிற நீங்க தம்பி தங்கைகளுக்கு உதவியாக இருக்கணும். முதிர் வயதுல இருக்கிற உங்க பெற்றோரை நீங்க பார்த்து கொள்ளணும். ஏதாவது ஒரு வேலையை செய்யுங்கள். வேலை இல்லைன்னு சொல்றாங்க. யாரும் எனக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை. ஆனா எந்த வேலை செய்தாலும் ஒரு லாபம் இருக்குங்க. எந்த சின்ன வியாபாரம் செய்தாலும், எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி நீங்க அந்த டேலண்ட, அந்த படிப்பை, நீங்க அந்த அறிவை, அந்த ஞானத்தை உபயோகப்படுத்தி நல்ல வேலையை செய்தால் அதற்கு பலன் உண்டாகும். எந்த வேலையாவது செய்யுங்கன்னா சிலர் உதவாத வேலைகளை செய்கிறாங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 27ஆம் வசனம் பாருங்க. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்படக்கடவன். திருடுகிறவன் இனி அவன் திருடாமல், ஒருவேளை திருடுவதுதான் உங்க தொழிலோ என்னமோ ஒரு காலத்தில், இப்ப ஆண்டவர் பிள்ளையான பிறகு இனிமேல் நீங்க திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக, இன்னொருத்தங்களுடையதை நம்ம எடுத்துக்கொள்ளுகிறவங்களாக அல்ல, இன்னொருத்தங்களுக்கு கொடுக்கிற விதத்தில் இருக்கும்போது தேவன் நாம மகிமைப்படுங்க. இந்த கால நேரத்துல நீங்க மற்றவங்களுக்கு பாரமா இருக்கிறீங்களா அல்லது அவங்கள போஷிக்கிறவங்களா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு நீங்க ஆதரவா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துக்கு நீங்க சஞ்சலமா இருக்கிறீங்களா? உங்க குடும்பத்துல நீங்க ஏதாவது பொறுப்பை எடுத்துக்கொள்கிறீங்களா? உங்களுக்கு தேவையானதுக்காக நீங்க மற்ற யாராவது மேல சார்ந்து இருக்கிறீங்களா? அல்லது உங்க கைகளால கஷ்டப்பட்டு எதையாவது சம்பாதித்து உங்க செலவை அட்லீஸ்ட் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியாவிட்டாலும் குறைந்தது உங்களை நீங்க பார்த்து கொள்ள முடிகிறதா? நம்ம பிரயாசப்படணுங்க. பிரயாசம் இல்லாத வேலைக்காக தேடுறாங்க எல்லாரும். சுலபமா வருகிற வேலைக்கு தேடுறாங்க. அநேகர் ஜெபத்துக்கு வரும்போது எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்படி ஜெபிங்க என்று கேட்பாங்க. ஏன் அரசு வேலை உங்களுக்கு? Why not private job? அட, கவர்மெண்ட் ஜாப்னா எங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும், எங்களுக்கு பென்ஷனும் ப்ராவிடென்ட் ஃபண்டும் வரும், 5 நாட்கள் மட்டும் வேலைக்கு போனா போதும், போனாலும் பரவாயில்ல போகாவிட்டாலும் பரவாயில்ல. எவ்வளவு சுயநலம்! உழைப்பே பலன் என்ற பழமொழி இருக்கு இல்லையா? எவ்வளவு உழைத்தால் அவ்வளவு தேவன் ஆசீர்வதிப்பார். உண்மையாக உழைத்து நீங்க வேலை செய்தால், கொஞ்சத்துல நீங்க வேலை செய்தாலும் பெரியவனாவீங்க. இன்றைக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ் வைத்திருக்கிற எல்லாரும் அநேக முறை அவங்க வாழ்க்கையில தோற்று போய் ஒண்ணுமில்லாதவங்களாக, சாப்பிட சாப்பாடு கூட இல்லாதவங்களா இருந்தவங்க.
யாரும் எங்களை அவங்க வேலைக்கு வைத்துக் கொள்ளலையே என்று நினைக்காம அவங்க நம்பிக்கையோடு அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தோடு ஒரு கம்பெனியை தொடங்கி ஒரு வியாபாரத்தை தொடங்கி இன்றைக்கு பெரிய பெரிய பிராண்டட் காரியங்களை அவங்க செய்ய முடிகிறது. நமக்கு நிறைய விரிவான ஸ்டோரிஸ் இருக்கும். நம்ம கூகுள்ல பார்த்தால் என்னங்க, ஒவ்வொருத்தரும் நஷ்டப்பட்டவங்க, கஷ்டப்பட்டவங்க. ஆனா கஷ்டப்பட்டு பெர்சிஸ்ட் பண்ணி அவங்க அந்த வேலையில தொடர்ந்த போது இன்றைக்கு அவங்க அநேகருக்கு வேலை கொடுக்கிறவங்களா, அநேகருக்கு நன்மை செய்கிறவங்களாக இருக்கிறாங்க. ஏசாண்டவரின் பிள்ளைகளாகிய நம்மை தலையாய் வைப்பாரே தவிர வாளாக வைக்க மாட்டார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா நீங்க தேவனின் நாமத்திலே உழைக்கும் போது உங்க கஷ்டத்தை அவர் ஆசீர்வதிப்பார். மற்றவங்களுடைய குறைச்சலில் உதவி செய்யும்படிக்கு இனி நாம் திருடாமல் தன் கைகளினால் கைகள் எதுக்கு கொடுத்தாருங்க? அற்புதமான கைகள். நம் கைகளால் எத்தனை விதமான தொழில்கள் செய்யலாம். கைத்தறி செய்கிறவங்க, பேக் தைக்கிறவங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க, தையல் செய்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் செய்கிறவங்க. ஒரு முறை சிந்தித்து பாருங்க, கைகள் எவ்வளவு அற்புதமான. இந்த கம்ப்யூட்டர் கூட யூ ஒர்க்கிங் வித் ஹேண்ட்ஸ். டெவலப் பண்ணுகிறவங்க எவ்வளவாக உங்க கரங்கள் பயன்படுமோ அந்த அளவுக்கு நீங்க அதுல பலனை பார்க்க முடியும். தன் கைகளாலே நல்ல வேலையை செய்ய வேண்டும். கைகளால சீட்டாடி கொண்டு உட்கார்ந்திருப்பாங்க, கையில சாராயத்தை பிடித்து கொண்டு இருப்பாங்க, தங்கள் கைகளால மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்களாக இருப்பாங்க, கைகளால சைகை செய்கிறவங்களா இருப்பாங்க. கைகளை மிஸ்யூஸ் பண்ணுகிறீங்க நீங்க. திருட்டு கணக்கு எழுதி கொண்டு திருட்டு கையொப்பம் போடுகிறவங்களாக. ரொம்ப கொடுமைங்க. உங்க கைகளால நல்ல வேலையை செய்ய சொல்லுகிறார், பிரயாசப்பட சொல்றாரு. தன்னுடைய நிலத்தை பண்படுத்துகிற விவசாயி அவர் நல்ல வேலையை செய்கிறார். விளைச்சல் விளையும் போது சந்தோஷமா கம்பீரமாய் ஆர்ப்பரிப்பார். உன் கைக்கு நேரிடும் வேலையை முழு பலத்தோடு செய்ய சொல்லி தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. உன் கைகளில் என்ன திறமை இருக்கோ நீ அறிந்து கொண்டாயா? எல்லாமே வராதுன்னு கைகளை கட்டிக்கொண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உன் மனதில வந்த ஆசையை உன் கைகளால, சொந்த கைகளால நீ செய்து பாரு. வெதர் இட் மே பி ஆர்ட் ஆவது. எத்தனை விதமான வேலை இருக்குங்க இன்றைக்கு. ஊறுகாய் போட்டு சிலர் வீடு கட்டி கொள்றாங்க நம்ம ஊர்ல. ஊறுகாய்களை வித்து அந்த ருசியான மாங்காய் ஊறுகாய்களை போட்டு தமிழ்நாட்டுல சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிறவங்க அதை சென்னையில நகரத்துல கொண்டு வந்து அதை விற்று அதை விற்கிறதுனால அவங்க விருத்தி அடைகிறாங்க. கவர்மெண்ட் ஜாப் வேண்டும், இல்லாவிட்டால் லோன்ல வண்டி வாங்க வேண்டும். அதே யோசனையை தவிர ஒருவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அதிகம் தருவேன் என்றார் ஆண்டவர். சின்ன விஷயங்களில் உங்க கைகள்ல இருக்கிறதில் நீங்க செய்ய முடிஞ்சா இன்றைக்கு கைகளால செய்த ஹேண்ட்மேட்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் எத்தனையும் எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி போறாங்க தெரியுமா? காரணம், கையின் வேலை விலையேறப்பட்டது. உன் கையின் வேலையை தேவனுக்காக பயன்படுத்து. உன் கைகளின் வேலையினால நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். நல்ல வேலை செய்யுங்க, தேவனின் வேலை செய்யுங்க. உங்க கைகளை தேவனுக்காக பயன்படுத்துங்க. உங்க கைகள்ல தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. உங்க கைகள்ல தேவனுடைய வார்த்தையை அந்த வசனத்திற்கேற்றபடி திருத்துங்க. எஸ், நம்முடைய கைகளால மற்றவங்களை தேற்றலாம், மற்றவங்களை பலப்படுத்தலாம், மற்றவங்களுக்கு உதவி செய்யலாங்க. பெற்றுக்கொள்வதை விட கொடுப்பது நல்லது. நீ நன்மையை பெறும்படி இனி திருட அவசியம் இல்லாமல் உன் சொந்த கைகளால் ஏதாவது நீ உழைத்து வேலை செய்தால் நீயே 10 பேருக்கு போஷிக்கிறவனாக இருப்பாய். தேவன் நம்மை டிபெண்டாக இல்ல, நம்மை நாம சுமக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நாம அநேகரை போஷிக்கக்கூடிய பலனை நமக்கு கொடுக்கிறாரு. யாரோ எனக்கு கொடுக்கணும்ன்றதை விட்டுருங்க, நானே தேவையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணும் என்ற ஆசையோடு கஷ்டப்படுங்க. பாருங்க, இந்த இயற்கை பேரிடர்கள் வரும்போது அங்க இருக்கிற ஜனங்களால எந்த வேலைக்கும் போக முடியாம அவங்க கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்களுக்கு ஒரு கை கொடுங்க, அப்படிப்பட்டவங்கள நீங்க பலப்படுத்துங்க. தேவன் அற்புதமாக நம்முடைய எல்லா தேவையும் சந்திப்பார் என்று விசுவாசிங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே
எப்பொழுதும் மற்றவங்களை சார்ந்திருக்கிற நிலைமையிலிருந்து விடுவீங்க. உம்மீது நாங்கள் சார்ந்து கொள்ளவும், எங்கள் கைக்கு நேரிடுகிற வேலையை முழு பலத்தோடு செய்யவும் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட சொல்லி நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எங்களுடைய கைகளால நல்ல வேலைகளை செய்வதில் உழைப்பதற்கும் எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. யாருக்காக நீங்க எந்த வேலையை வைத்திருக்கிறீங்களோ, யாருக்கு எந்த திறமையை நீங்க வைத்திருக்கிறீங்களோ அதை அவர்கள் அடையும்படிக்கு, அதனால் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நாங்க செய்யும் எல்லா வேலையிலும் உங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. எங்க வாழ்க்கையில நாங்க கனி கொடுத்து விருத்தி அடைகிறவர்களாக, ஒரு மரம் கனி கொடுத்து எத்தனை பேருக்கு அது ஆசீர்வாதமாய் மாறுதோ அது போல நாங்கள் உம்மில் நிலைத்து கனி கொடுக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் நீங்க எங்களுக்கு 8939801234 என்கிற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலம் தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்து விடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமான நாளைக்கு இதே அனுதின தியான நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.